அன்பு நண்பர்களுக்கெல்லாம் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனல். நான் உங்கள் ஓபிராஜன். இன்னைக்கு நாங்க இந்த 5.2 ஆம்பிளிஃபயர் பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே 5.2 ஆம்பிளிஃபயர் ஒரு பவர் ஆம்ப் ஒன்று ரெடி பண்ணி போட்டுருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான், ஆனால் உள்ள கொஞ்சம் போர்ட்ஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இதில் என்னென்ன போர்டு போட்டிருக்கேன், என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ஆம்பிளிஃபயரோட மாடல் நம்பர் எடுத்துட்டீங்கன்னா M400. இந்த ஆம்பிளிஃபயர் எடுத்துட்டீங்கன்னா ஹை பவரா சிங்கிள் சப்வூஃபராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், டூயல் சப்வூஃபராகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது பார்த்தீங்கன்னா PBTL கான்ஃபிகரேஷன் அப்படிம்பாங்க, பேரலல் பிரிட்ஜ் கான்ஃபிகரேஷன் அப்படிம்பாங்க. ஸோ 2 சேனல் வந்து பிரிட்ஜ் பண்ணி ஒரு அவுட்டாகவும் கொடுத்துருக்கு, 2 சேனல் தனித்தனியாகவும் கொடுத்துருக்கு. அது வந்து யூஸ் பண்ணுறப்ப நான் சொல்கிறேன், அதாவது 2 சப்வூஃபர் தனித்தனியாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லையா ஒரே சப்வூஃபர் பவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் 400 வாட்ஸ்க்கு மேலே போகும் ஒரு சேனலுக்கு தனியாக யூஸ் பண்ணிங்கன்னா. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு ஆம்பிளிஃபயர் செஞ்சு போட்டிருப்பேன். அதில் பார்த்தீங்கன்னா டிஜிகிராம் கேஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5 சேனலுக்குன்னு எடுத்துட்டிங்கன்னா குமார் போர்டு யூஸ் பண்ணியிருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா சக்தி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆம்பிளிஃபயருக்கும் இந்த ஆம்பிளிஃபயருக்கும் ஒரு 1000 ரூபா வரை டிஃப்ரென்ஸ் வருது. கொஞ்சம் ரேட் குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸு, கான்ஃபிகரேஷன், என்னென்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். என்னோட கான்டாக்ட் நம்பரையும் வாட்ஸ்அப் நம்பரையும் போடுறேன். ஒருவேளை இந்த ஆம்பிளிஃபயர் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கால் பண்ணுங்கள். இந்த ஆம்பிளிஃபயர் வந்து இங்கே எடுத்து வச்சு உள்ள என்னென்ன காமெண்ட்ஸ் போட்டிருக்கேன், என்னென்ன ஆப்ஷன்ஸில் யூஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். இது வந்து என்னோட ரெகுலராக பண்ணுற மாடல் தான். 5.1 பண்ணுற மெத்தேடில் தான் 5.2 பண்ணியிருக்கேன். அதே மெத்தேடு தான். இது வந்து 2 பேரல் போர்டை ஒரு பிரிட்ஜ் போர்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் கேட்பீங்க எப்படிங்க பிரிட்ஜ் பண்ணுறேன்னு கேட்பீங்க. அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேன், கன்ஃபார்மாக பண்ணுறேன். பேரலுக்கு பிரிட்ஜுக்கு டிஃப்ரென்ஸ் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிதான் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கன்டினியூவாக பார்க்கணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டன் எடுத்து நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா நார்மலாக யூஸ் பண்ணுற கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது ஸ்டீல் கேமரா தான் யூஸ் பண்ணியிருக்கேன், அக்ரிலிக் கிடையாது. இப்போது பார்த்தீங்கன்னா இதே டிஜிடெக்கு இதுக்கு முன்னாடி 5.2 ஆம்பிளிஃபயர் பார்த்துருக்கோம். அந்த ஆம்பிளிஃபயரில் பார்த்தீங்கன்னா டிஜிகிராம் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிடெக் யூஸ் பண்ணியிருக்கேன். கேபினட் பார்த்தீங்கன்னா 2 ஒரே மாதிரி தான் இருக்கும். இதில் டிஜிடெக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் என்னன்னு சொல்லிடுறேன். ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மாஸ்டர் கண்ட்ரோலு ஃப்ரண்ட்டுக்கு பெஸ்டபிள் ஒர்க் ஆகும், சரௌண்டு சென்டர் சப்புக்கு சப்பு ஃப்ரீக்வன்சி ஒர்க் ஆகும். ஸோ 7 கண்ட்ரோல் ஒரு மாஸ்டர் கண்ட்ரோல், அவ்வளோதான், வேறு பெருசாக கிடையாது. சுவிட்ச் கனெக்ஷன்னா 5.1 ஆன் பண்ணிங்கன்னா 2 சுவிட்சுமே ஒர்க் ஆகுது. 5.1 ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா யூஎஸ்பி சுவிட்ச் ஒர்க் ஆகும். யூஎஸ்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஆக்ஸ் ஒர்க் ஆகும். 2 ஆக்ஸில் எது வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். யூஎஸ்பி ஆன் பண்ணிங்கன்னா ஆக்ஸ் ஒர்க் ஆகாது. 5.1 ஆன் பண்ணிங்கன்னா இந்த 2 சுவிட்சுமே ஒர்க் ஆகாது. ஸோ அவ்வளோதான், சிம்பிளான காம்பினேஷன் தான் ஒர்க் கொடுத்துருக்கு. யூஎஸ்பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாம்கானோட யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லாயிருக்கு. சாம்கான் போர்டு அதிக ஃபெயிலியர் ஆகிறது இல்லை. இந்த போர்டு லைஃப் நல்லா வருது. இந்த போர்டு பொறுத்த வரையும் நான் போட்ட வரைக்கும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்குது. சாம்கான் யூஸ் பண்ணியிருக்கு. அப்புறம் எல்இடி ரெட்டு பவர் ஆன் ஆஃபு, அவ்வளோதான். ஸோ ஃப்ரண்ட் சைடு இவ்வளோ தான். ஸ்டீல் கேமரா இருந்தால் ப்ராப்ளம் இல்லாமல் நல்லா இருக்குது. அடுத்தது இன்சைடு பார்க்கலாம். உள்ளே எடுத்துக்கிட்டோம்னா பவர் சப்ளை முதல்ல பார்த்தலாம். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா 28 12 ஆம்ஸ்னு போட்டிருக்குது. ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா 12 ஆம்ஸுங்கிறது ஒரு சேஃப்டியான இது. ஒரு 12 ஆம்ஸ் யூஸ் பண்ணும்போது டிரான்ஸ்ஃபார்மருக்கு எந்த பாதிப்பும் ஆகாது. ஆனால் 15 to 16 ஆம்ஸ் வரையும் ட்ரைவ் பண்ண முடியும் இந்த டிரான்ஸ்ஃபார்மரில். ஓவர் ட்ரைவ் பண்ணோம்னா 15 to 16 வரையும் ட்ரைவ் ஆகும். அதிக ஆம்பியரை எடுத்து தரும். ஏன்னா ஹீட் அதிகமாகும். அதிகமாக ஆம்பியர் ட்ரைவ் பண்ணும்போது அதிக ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். இருந்தாலும் 12 ஆம்பியருக்குள்ளே யூஸ் பண்ணும்போது எந்த சேஃப்னு அர்த்தம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் ஹீட் ஆகும். அதனால தான் அதிக ஆம்பியர் யூஸ் பண்ணும்போது ஹீட் ஆகும். ஆனாலும் அதிக ஆம்பியரும் இது ட்ரைவ் பண்ணும். இதோட கேஜ் கணக்கு படி பார்த்தீங்கன்னா 15 ஆம்பியர் வரையும் ட்ரைவ் ஆகும் இதெல்லாம் டோட்டலாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 28028 15 ஆம்பியர் வரையும் இதில் வரும். 2 சப்வூஃபருக்கு 200 + 200 வாட்ஸ் எடுத்து தர அளவுக்கு இந்த டிரான்ஸ்ஃபார்மரில் பவர் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் மற்ற 2 பார்த்தீங்கன்னா 2 12 வோல்ட் அவுட்புட் வரும். ஒரு 12 வோல்ட் வந்து யூஎஸ்பி போர்டுக்கு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு 12 வோல்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் பொசிஷன் ப்ளஸ் ஃபேனுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். பவர் சப்ளை செக்ஷன் அவ்வளோதான். ஆம்பிளிஃபயர் போர்டுன்னு எடுத்திங்கன்னா சக்தி போர்டு தான் மெயினாக இப்போ யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஆடியோ கிளாரிட்டி நீட்டாக வருது. எந்த ப்ராப்ளம் இல்லாதனால சக்தி போர்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சக்தி போர்டில் பார்த்தீங்கன்னா இதில் நான் எப்போயுமே 12 ஃபெட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எப்போயுமே ஒரு 2 ஃபெட் சும்மா தான் விட்டுட்ருக்கேன். ஒருவேளை கஸ்டமர் ஏதாவது லைன் மாற்றி கொடுத்து கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சுனாலோ ஒரு சேஃப்டிக்காக ஒரு சேனல் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். அந்த சேனல் மட்டும் லைன் மாற்றி அடிச்சிக்கலாம். இங்கே சர்வீஸ் சென்டர் கொண்டு போய் கொடுத்து இங்கே 2 ஜம்பர் மாதிரி வரும், அந்த ஜம்பரை கட் பண்ணி லைன் மாற்றி அடிச்சிக்கலாம். ஸோ ஒரு சேனல் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் சர்வீஸ் வந்துச்சுன்னா இந்த ஸ்பேர் பார்ட்ஸ் மாற்றி ரெடி பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அதனால் ஒரு சேனல் எக்ஸ்ட்ரா கூட இருந்துட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். லைன் மாற்றி கொடுத்துக்கலாம். ஒரு சேனல் மட்டும் கம்ப்ளைண்ட் ஆனால்
அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்வூஃபர். சப்வூஃபரில் பார்த்தீங்கன்னா குமார் போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் டஸ்ட்டு அதிகமாக ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த செட்டு பார்த்தீங்கன்னா 3 நாளாக எங்கள் கடையில் ரன்னிங்கில் இருக்குது. டெஸ்டிங் ரன் பண்ணேன், எந்த ப்ராப்ளம் எந்த இஷ்யூமே கிடையாது. 3 நாளாக ரன்னிங்கில் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே ஃபார்ம் ஆகிருக்கு. எல்லாம் அந்த டஸ்ட்டு கிளீனர் மிஷின் வச்சு க்ளீன் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குமார் போர்டு, குமார் வந்து மோனோ போர்டு, 4 டிரான்சிஸ்டர் பேரலல். இது வந்து பேரலல் கான்ஃபிகரேஷன் ஒர்க் ஆகும், இதுவும் பேரலல் ஒர்க் ஆகும். ஸோ இது 2 பேரலில் வந்து நான் பிரிட்ஜாக மாற்றிருக்கேன். PBTL அப்படிம்பாங்க, அந்த கான்ஃபிகரேஷன் ஒர்க் ஆகுது. பேரலல் பண்ணி பிரிட்ஜ் பண்ணியிருக்கு. இது 2 பேரலல், இது 2 பேரலல், ரெண்டையும் பிரிட்ஜ் பண்ணி சிங்கிள் சப்வூஃபரை யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஆம்பு சிங்கிள் சப்வூஃபரில் 400 வாட்ஸ் யூஸ் பண்ணலாம், டுவெல் சப்வூஃபரில் 200+200 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது டுவெல் சப்வூஃபராகவும் யூஸ் பண்ணலாம், சிங்கிள் சப்வூஃபராகவும் யூஸ் பண்ணலாம். BTL பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸ்ஸும் பார்த்தீங்கன்னா 2 பக்கம் 2 ப்ளஸில் கொடுத்துருப்பேன், 2 கிரவுண்டு கொடுத்துருப்பேன். ஸோ என்ன ஆகுன்னா அதாவது ரெண்டுமே ஆப்போசிட்டில் ஒர்க் ஆகும். ஸ்பீக்கர் சப்வூஃபருக்கான பேஸ் ப்ளஸ் மைனஸ் மட்டும் மாற்றி கொடுத்தீங்கன்னா போதும். அது வந்து எப்படி பிரிட்ஜ் பண்ணுறது, BTLாகவும் டுவெல் சப்வூஃபராகவும் ஒரே ஆம்பிளிஃபயரில் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இது வந்து டபுள் சப்வூஃபராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹை பவர் சிங்கிள் சப்வூஃபராகவும் யூஸ் பண்ணலாம். அதாவது 400 வாட்ஸில் சிங்கிள் சப்வூஃபர் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம், 200+200 டபுள் சப்வூஃபராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 5.1க்கான சரௌண்டிங் செக்ஷனு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஸ் டபுள் ஷார்ப் BT யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேஸ் டபுள் நல்ல ரிசல்ட் வரதுனால ஷார்ப் BTயை கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். மற்ற பேஸ் டபுள் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்குது. என்னோடய சர்க்யூட்டுக்கு மேட்ச் ஆகுதுன்னா ஷார்ப் BTயை கன்டினியூ பண்ணிகிட்ருக்கேன். சரௌண்டிங் எடுத்திங்கன்னா அல்ட்ரா டிஜிட்டல் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த போர்டில் சென்டர் சேனல் கிளியரன்ஸ் வராது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டை ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க, வேறு டைப் ஆஃப் சரௌண்டிங் போர்டு புதுசாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்டு இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து ஏற்கனவே வாங்கிட்டு வந்ததுனால யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் இருக்க கம்ப்ளைண்ட்டை நான் ரெடி பண்ணி தான் போடுறேன். இப்போ புது போர்டு வந்து சண்டே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் 3 செட்டுமே ஒட்டுக்காக கம்பேர் பண்ணி போட போகிறேன். 200, 300, 400 3 செட்டுமே இருக்குது. அந்த 3 செட்டுமே சண்டே பார்க்கலாம். சப்வூஃபரு 3 போர்டு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், 3 போர்டு ஆல்ட்ரு பண்ணி போட்டிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரீகேஜ் கண்ட்ரோல் ஆட் பண்ணியிருப்பேன். அப்புறம் ஃபேன் பார்த்தீங்கன்னா சப்வூஃபரும் தனியாக ஒரு ஃபேனு, சேனலுக்கும் தனியாக ஒரு ஃபேனு, 2 ஃபேன் ஒர்க் ஆகும் ஆனில் இருக்கும்போது. கெப்பாசிட்டர் சொல்லலை, 10,000 மைக்ரோஃபாரட், 6,900 மைக்ரோஃபாரட் 2 கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். 16,800 மைக்ரோஃபாரட் கணக்கு வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா மெட்டல் டயோடு. இது வந்து யூஎஸ்பிக்கான பவர் சப்ளை மட்டும்தான் இது வரும். இது ஃபேனுக்கான பவர் சப்ளை. ஒயரிங் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருக்கேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீட்டிங் சிலிவ் போட்டு தான் பண்ணியிருப்போம். சுவிட்சுக்கு, ஒயருக்கு, ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு எல்லாம் ஹீட்டிங் சிலிவ் யூஸ் பண்ணியிருப்பேன். சக்தி போர்டு, இந்த போர்டுக்கு வந்து கிரவுண்டு அடிக்காமல் இருக்குது, அது தேவையில்லை. இந்த போர்டு கிரவுண்ட் அடிச்சுன்னா அது தேவையில்லை. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் அதை பற்றி சொல்லலை. ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்வூஃபருக்கு மொத்தம் 7 சேனல் தான், நான் 8 சேனல் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு சேனல் டம்மியாக இருக்கும். 7 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் ஒர்க் ஆகும். ஒயரிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், இல்லை ஏதாவது இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாமான்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த கஸ்டமர் பொறுத்த வரையும் பார்த்தீங்கன்னா இது வந்து பெங்களூர்லேருந்து வந்திருக்கு, பெங்களூர் ஆர்டரு. செட்டெல்லாம் நீட்டாக சூப்பரான ரிசல்ட் வருது. போட்டு பார்க்கலாம், ஆடியோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செட்டு நல்ல ரிசல்ட் கிடைக்கிது செட்டுக்கு. இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கரெல்லாம் நாங்களே வாங்கிட்டான்னு சொல்லிட்டாங்க. முதல்ல செட்டு ஒர்க்காக முடிச்சுட்டு தான் ஸ்பீக்கர் வாங்கினதுனால ஸ்பீக்கர் வாங்காமல் இருக்குது. ஸோ செட்டு சூப்பராக வந்திருக்கு, அமைப்பாக வந்திருக்கு. சவுண்டு கிளாரிட்டியும் நல்லா சூப்பராக வருது. இந்த செட்டு வேணும்னா ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். மேக்ஸிமம் இந்த ரேட்டில் செய்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் எல்லோரும். இருந்தாலும் இந்த செட்டோட ப்ரைஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். காம்பனண்ட்டு ஏற்கனவே சொல்லிட்டேன். என்னோடய வாட்ஸ்அப் நம்பரையும் போடுறேன். ஒரு வேளை வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பேக் சைடு அதையும் சொல்லிடுறேன். பேக் சைடு ஒன்றும் பெருசாக ஒன்றும் இருக்க போகிறதில்ல. இது வந்து 5.1 இன்புட்டு, இது வந்து இந்த 2 ஆக்ஸாக ஒர்க் ஆகும். இது லெஃப்ட் ரைட்டு சரௌண்டு சென்டர் சப்பு, அவ்வளோதான். வேறு பெருசாக ஒன்றும் வித்தியாசம் இதில் கிடையாது. பேக் சைட்லேயும் ஃப்ரண்ட் சைட்லையும். இவங்க பார்த்தீங்கன்னா மைக் இன்புட் கேட்டாங்க. மைக் இன்புட் எனக்கு கொடுக்காமல் இருக்குது, அதையும் கொடுப்பேன். அது மைக் இன்புட் கொடுத்து ஸ்பீக்கர் பாக்ஸ் வாங்கி ஃபுல்லாக எப்படி செட்டு ரிசல்ட் வருதுன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் கன்ஃபார்மாக பார்க்கலாம். இப்போ வந்து செட்டை வந்து போட்டு டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். அடுத்த வீடியோவில் 3 ஆம்பிளிஃபயர் ஒரே இதில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இதே தான் இன்னொன்று 5.1 ஆம்பிளிஃபயர், 2 5.1 ஒரு 5.2 ஆம்பிளிஃபயர் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா M200யும் M300யும் M400 இந்த 3 மாடலுமே அடுத்த வீடியோவில் ஒரே வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி போட்டு காமிக்கிறேன். எல்லா ஆம்பிளிஃபயருமே ரெடி பண்ணி கையில் இருக்குது. ஸோ 3 ஆம்பிளிஃபயருமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சண்டே வந்தாலும் வரும். இப்போ வந்து இந்த ஆம்பிளிஃபயரோட சவுண்ட் டெஸ்ட் பார்க்கலாம். நார்மலாகவே பார்த்தீங்கன்னா டபுள் சப்வூஃபர் இருக்கனால சப்பு பேஸ் கொஞ்சம் கூட உதறலாமல் கிளியர் பேஸ் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சப்வூஃபரு இதில் கொடுத்துருக்கேன்.
ரெண்டுமே 8 ohms தான் கொடுத்துருக்கேன். ஆனால் இது 4 ohms கொடுத்தீங்கன்னா நல்ல பேஸ் ரிசல்ட் கிடைக்கும். 8 ohmsக்கு நல்ல பேஸ் ரிசல்ட் கிடைக்குது. ஸோ 8 ohms கொடுத்து பாட வச்சுட்டு இருக்கேன். ஹீட்டெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் ஆகாது 8 ohmsக்கு. 4 ohmஸாக இருந்தால் நல்லா ஹீட் ஆகும். இந்த 4 டிரான்சிஸ்டர் குமார் போர்டு 4 ohms கூட அந்த அளவுக்கு ஹீட் ஆகாது. ஸோ இப்போ வந்து இந்த ஏஆர் ரஹ்மான் சாங்கை போட்டு காமிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் எவ்வளோ க்ளீனாக வருது பாருங்கள். நல்ல ட்ரிபிள் கிடைக்கிது இந்த பாட்டுக்கு. சரவுண்டும் நல்லா வருது. சரௌண்டிங் ஏற்பட்டு சாங்ஸு கிளியராக வருது இந்த சாங்கில். இன்னொரு MP3 சாங்கை போட்டு காமிக்கிறேன். அதையும் பாருங்க. இந்த சாங் சூப்பராக கேட்குறது. இது ஆசை படத்தில் வர சாங்கு. நல்லா சரௌண்ட் பிரிஞ்சு வரும் இந்த பாங்கு. கேட்டு பாருங்கள், உங்களுக்கு சூப்பராக இருக்கும் கேட்குறது. அந்த ட்ரிபிள் பாருங்க எவ்வளோ க்ளீனாக பதிவாகுது. ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக இருக்குது. இனிமேல் வந்து 1-2 யூடியூப்லேயே டேரெக்டாக வீடியோஸ் வாங்க போட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ப்ளூடூத்தில் தான் பாடிட்டு இருக்குது. லேப்டாப்பில் வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளூடூத்தில் தான் இப்போ பாடிட்டு இருக்குது. இது ஒரு டெமோ சாங்கு. பிலீவர் சாங்கு. ஆம்பிளிஃபையர் ஆனது ரொம்ப பவர் அதிகமாக இருக்கனால பேஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வச்சுருக்கு. வாய்ஸ் ரெக்கார்டிங் பண்ணும்போது நான் செக் பண்ணாதனால அதிக பேஸ் இருக்கிறனால உங்களுக்கு கிளியரன்ஸ் இல்லாத மாதிரி இருக்குது. அதுக்கு பேர் கம்ப்ரஷன் அப்படிம்பாங்க. ஸோ கம்ப்ரஸ் ஆகும். நல்ல சரி எஃபெக்ட் இந்த சாங்கு. இந்த சாங்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருந்தால் கேட்க சூப்பராக இருக்கும். பேஸ் பார்த்தீங்கன்னா அதிகமாக வச்சதுனால கொஞ்சம் பேஸோட இது மட்டும் தான் ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஸோ சாங் அப்படியே வால்யூம் உள்ளே போயிடுச்சு ரெக்கார்டிங் பண்ணும்போது. பார்த்து கேட்கும்போது உங்களுக்கே தெரியும். இந்த 2 சாங்குமே மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் கேட்க சூப்பராக இருக்கும். ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா அந்த பாட்டு கேட்டிங்கன்னா நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். இது இமேஜ் டிராகன்லேருந்து வரக்கூடிய ஒரு சாங்கு. நல்ல சாங் இது. கேட்டு பாருங்கள். இங்கிலீஷ் தெரிஞ்சே கேட்டு பாருங்கள். இது வாய்ஸ் நல்லா கிளியராக பதிவாயிருக்கும் இந்த சாங்கில். அதுக்காக தான் போட்டிருக்கேன். ஆம்பிளிஃபையர் ரொம்ப பவராக இருக்கனால இப்போ இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஓரளவுக்கு நல்லா கிளியரன்ஸு செல்ஃபோன்லேயே தெரியும் எந்த அளவுக்கு ஆடியோ வந்து கிளியராக பதிவாயிருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். ஏமாத்துறாங்க நிறைய வீடியோ போகிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா நீ என்ன அப்பா டக்கரா இந்த மாதிரி வீடியோ போகிறாங்க. அதில் நான் ஒரு விஷயத்தை என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஹோம் தேட்டர் பார்த்தீங்கன்னா நிறையா ஹோம் தேட்டர் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஹோம் தேட்டரை தப்பான கணக்கு சொல்கிறாங்க. அது எப்படின்னா,
இப்போ நான் சக்தி போர்டு போட்டிருக்கேன். சக்தி போர்டு பார்த்தீங்கன்னா ஒரு சேனலுக்கு 180 வாட்ஸ் வரும்னு சொல்லி போடுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சப் ஊஃபர் போர்டு நான் 2 போர்டு போட்டிருக்கேன். ஸோ ஒரு சப் ஊஃபர் போர்டு 350 வாட்ஸ் வருங்கிறாங்க. ஸோ அவங்க எப்படி கணக்கு சொல்றாங்கன்னா, ஆம்பிளிஃபயர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபயர்ல பார்த்தீங்கன்னா 5 சேனல் சக்தி போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு சேனலுக்கு 180 வாட்ஸ் வரும்னா 5 சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 900 வாட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி கணக்கு போட்டிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தா அப்படிதான் போடுறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சப் ஊஃபருக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 போர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு போர்டு 350 வாட்ஸ் வருங்கிறாங்க. ஸோ சப் ஊஃபர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 700 வாட்ஸ் சப் ஊஃபர் வருங்கிறாங்க. இதில் ஸோ அந்த மாதிரி கணக்கு போட்டிங்கன்னா இது பார்த்தீங்கன்னா 1600 வாட்ஸ் ஆர்எம்எஸ்க்கான செட்டு கணக்கு வருது. ஸோ அந்த அளவுக்கு வராது. இப்போ நான் வந்து இதுலேயே இருக்கனால உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன். மற்றவங்க பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரிஞ்சே போகிறாங்க. இந்த வீடியோ வந்து நான் மட்டும் இல்லை, இன்னும் 2 யூடியூபர்ஸ் கிளியராக சொல்லிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மனோ ஆடியோஸ் அவரும் சொல்லியிருப்பாரு, டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்து தான் உங்களை ஆம்பிளிஃபயர் பவர் வரும்னு சொல்லியிருப்பாரு. 2-3 யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா திரும்பியும் அதே மாதிரி தான் விளம்பரம் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்தீங்கன்னா நார்மல் டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு 500 வாட்ஸ் 400 வாட்ஸ் தான் போடுறாங்க. ஆனால் அவங்களோட ஆம்பிளிஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1500 வாட்ஸ் 1800 வாட்ஸ்னு போடுறாங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவுட் வரும். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா 28 வோல்ட் 12 ஆம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 28 வோல்ட் 12 ஆம்ஸுக்கு கணக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 350 வாட்ஸ் வரைக்கும் வரும். ஓவர் ட்ரைவ் பண்ணலாம், டிரான்ஸ்ஃபார்மரை ஓவராக புஷ் பண்ணலாம். ஓவராக புஷ் பண்ணும்போது கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 500 வாட்ஸ் வரை ரீச் ஆக வாய்ப்பு உண்டு. அதாவது அதிகப்படியான லோடு கொடுக்கும்போது டிரான்ஸ்ஃபார்மர் வந்து 500 வாட்ஸ்க்கான அவுட்புட் வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இந்த ஆம்பிளிஃபயர் ஒரு 500 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. இருந்தாலும் நான் பார்த்தீங்கன்னா R400 அப்படி தான் சொல்கிறேன். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா 400 வாட்ஸுக்கான அளவு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ R400ங்கிறது டோட்டலாக 400 வாட்ஸ் ஆர்எம்எஸ் ரீச் ஆகும். இதான் நிறையா பேர் கால் பண்ணி கேட்குறாங்க, இந்த ஆம்பிளிஃபயர் எத்தனை வாட்ஸுங்க வரும் அப்படின்னு கேட்குறாங்க, சேனலுக்கு எத்தனை வாட்ஸ் வருங்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனி ஆம்பிளிஃபயரே பார்த்தீங்கன்னா ஒரு தப்பான இதுதான் கொடுக்குறாங்க. நீங்கள் கம்பெனி ஆம்பிளிஃபயர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீ நல்லா விசாரிச்சு பார்த்தீங்கன்னா நல்லா நீ டீட்டெயிலாக உள்ளே போய் அந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க 2 சேனல் ட்ரிவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ்னு போட்டிருப்பாங்க, 250 வாட்ஸ் ஆர்எம்எஸ் போட்டிருப்பாங்க. அந்த 250 வாட்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பிளிஃபயரோட மொத்த பவர். அதுக்கப்புறம் கீழே போய் பார்த்தீங்கன்னா 2 சேனல் ட்ரிவன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. 2 சேனல் ட்ரிவன்ங்கிறது என்னன்னா 2 சேனல் மட்டும் தான் போட்டு செக் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஒரு சேனலுக்கு 100 வாட்ஸ், 2 சேனலுக்கு 200 வாட்ஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 2 சேனல் ட்ரிவனுக்கு கிளியரான எக்ஸ்பிளேஷன் என்னன்னா 2 சேனல் மட்டும் செக் பண்ணியிருக்காங்க. அந்த ஆம்பிளிஃபயர் வந்து 5.1 இருந்தாலும் சரி 7.1 இருந்தாலும் சரி அவங்க 2 சேனல் மட்டும் தான் பவர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். 2 சேனல் ட்ரிவன் போட்டு அவங்க என்ன போட்டிருப்பாங்கன்னா 250 வாட்ஸ்னு போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் சேனல் போட்டு 150 வாட்ஸ்னு போட்டிருப்பாங்க. இதில் ஒரு குழப்பம் என்னன்னா அந்த ஆம்பிளிஃபயர் ஆனது முழுசாவே பார்த்தீங்கன்னா 250 வாட்ஸ் இல்லை 300 வாட்ஸ் தான் வரும்னு அர்த்தம். நீங்கள் ஒரு ஏவிஆரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீப்பாக நீங்கள் உள்ளே போய் எல்லாத்தையும் சர்ச் பண்ணி பார்க்கணும், அப்போ தான் அது டீட்டெயிலாக புரியும். 2 சேனல் ட்ரிவனுக்கான அர்த்தம் என்னன்னா அந்த ஆம்பிளிஃபயர் 2 சேனல் மட்டும் கொடுத்தே பவர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் இந்த மாதிரி போடுறாங்க. நான் போடலை, அதை சொல்லிக்கிறது தான் கிளியராக சொல்கிறேன். ஏன்னா கால் பண்ணுறவங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியலனால எத்தனை வாட்ஸ் வருங்க அப்படிங்கிறாங்க. 10 சேனல் 150 வாட்ஸ் வரும்னு நான் சொல்லலாம். அதுலேருந்து சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா ஒரு சப்வூஃபர் 350 + 350 வரும்னு சொல்லலாம். அந்த அளவு, அதாவது 1500 வாட்ஸ் நீங்களே கணக்கு பண்ணுங்க. 1500 வாட்ஸுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் கால்குலேஷன் பண்ணி போட்டோம்னா எவ்வளோ பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் போடணும்? இந்த டிரான்ஸ்ஃபார்மர்லேயே 3 மடங்கு போடணும். இப்போ 30 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கால்குலேஷன் பண்ணி போகிறோன்னு வச்சுக்கலாம். 1500 வாட்ஸுக்கு நீங்கள் கால்குலேஷன் பண்ணி போடணும்னா 30 வோல்ட் 10 ஆம்பியர் போட்டாலே 300 வாட்ஸ் தான். 30 வோல்ட்டு. ஸோ 30 வோல்ட்டுக்கு 50 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் தான் 1500 வாட்ஸ் ரீச் பண்ண முடியும். நீங்களே கால்குலேஷன் பண்ணிக்கங்க. அதாவது ஒரு தெளிவுபடுத்து தான் இந்த இப்போ நான் சொல்லிட்டு இருக்கேன். டிரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ண போகிறோமோ அதை பொறுத்து தான் வாட்ஸ் வரும். இந்த ஆம்பிளிஃபயர் ஒரு 400 வாட்ஸ் வரை வரும். இங்கே ஒரு ஆம்பிளிஃபயர் இருக்குது காட்டுறோம் தான். இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா ஒரு 300 வாட்ஸ் வரை வரும். இது பார்த்தீங்கன்னா 2410 ஆம்பியர் சக்தி போர்டு, ஒரு குமார் போர்டு. இது பழைய மாடலு 5.1 ஆம்பிளிஃபயர் M300 மாடல். இது இந்த ஆம்பிளிஃபயர் பார்த்தீங்கன்னா M400 மாடலு. ஸோ நான் வந்து தெளிவாக சொல்லிடுறேன், ஒரு சேனலுக்கு 50 வாட்ஸ் வரை வரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் 200 + 200 வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஒரு வீட்டுக்கு இதுவே போதும். 400 வாட்ஸுங்கிறது அதிகப்படியான வால்யூம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஆனால் ஃபேக்காக போடாதீங்க. மற்ற யூடியூபர்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சே போகிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயத்த ஒருத்தர் சொன்னால் வீடியோ பார்க்கல அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் 3 பேர் சொல்லியிருக்கோம் இதே விஷயத்த. ஆனால் 3 பேர் சொல்லியுமே திரும்பி அதே மாதிரியே போட்டுட்ருக்காங்க, நல்லாவே தெரியுது. அதை பார்த்துட்டு நம்மகிட்டையும் கால் பண்ணி எத்தனை வாட்ஸுங்க வரும், நான் கால் பண்ணி ஒரு 400 வாட்ஸ் வருங்க அப்படின்னு சொன்னோம்னா இன்னும் அவ்வளோதான் வருமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. உண்மையாகவே ஆர்எம்எஸ் வாட்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அவுட் வரும்.
இதுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 400 வாட்ஸ் வரையும், அதுவும் டிரான்ஸ்ஃபார்மரோட ஃபுல் பவரை யூஸ் பண்ண மட்டும் தான் 400 வாட்ஸ் வரையும் வரும். இந்த செட்டு 300 வாட்ஸ் வரையும் வரும். நான் ஆல்ரெடி செக் பண்ணிட்டேன். இந்த 5.1 சப்வூஃபர் மட்டுமே 300 வாட்ஸ் தொடுது. இது 400 வாட்ஸ் வரையும் வரும். இல்லை இதெல்லாம் வாட்ஸ் கம்மியாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த 1500 வாட்ஸ் ரெடி பண்ணி தராங்களா, அவங்கள்ட்டே கூட நீங்கள் கொடுத்து செஞ்சுக்கலாம். நீங்கள் நிஜமாலுமே 1500 வாட்ஸ் ரெடி பண்ணணும்னா 30 வோல்ட் 50 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டால் தான் உங்களுக்கு வந்து 1500 வாட்ஸ் வரும். 30 வோல்ட் இதே பார்த்தீங்கன்னா 28 வோல்ட் 12 ஆம்பியருக்கு இவ்வளோ பெரிய காயில் வருது. 30 வோல்ட்டில் 50 ஆம்பியர் நீங்களே கணக்கு போடுங்க எவ்வளோ பெரிய காயில் வரும்ட்டு. தூக்கிட்டு பார்சலும் பண்ண முடியாது, அதுக்கு ரேட்டும் போட முடியாது. ஸோ ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இந்த செட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரிசல்ட் இருக்குது. நல்லா ஆடியோ கிளாரிட்டி சூப்பராக வருது. அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லணும், அது என்னன்னா இப்போ 5.1 போடும்போது எல்லா சேனலுமே ஒரே டைம் பவர் எடுத்துக்காது. அது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது பார்த்தீங்கன்னா 5 சேனல் பண்ணும்போது லெஃப்ட் ரைட் பண்ணும்போது சரௌண்டு குறையும், சரௌண்ட் அதிகமாகும் போது லெஃப்ட் ரைட்டு குறையும். லெஃப்ட் ரைட் வந்து நல்லா பண்ணும்போது சென்டர் கம்மியாக இருக்கும், சென்டர் அதிகமாக இருக்கும், லெஃப்ட் ரைட் குறையும். ஸோ ஒரு 2 சேனல் அளவுக்கான பவர் தான் எடுக்கும் எப்பயுமே. சப்வூஃபர் பாடும்போது சேனலுக்கான சவுண்டு குறையும். ஸோ ஒரு பேலன்ஸாக தான் வரும். ஒரு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 3 சேனலுக்கான பவர் மட்டும் தான் உங்களுக்கு தேவைப்படும் 5.1 செய்யறதுக்கு. எப்பயுமே 6 சேனலுக்கான பவரே தேவைப்படாது. ஒரு 3 சேனல் 4 சேனலுக்கான பவர் தான் ஒரு ஆம்பிளிஃபையர் செய்யறதுக்கே தேவைப்படும். மேக்ஸிமம் 5.1 5 சேனலுமே ஒரே டைம் ஒரே பவரில் பாடாது. லெஃப்ட் ரைட் பாடும்போது சரௌண்டு குறையும், சரௌண்ட் பாடும்போது லெஃப்ட் ரைட் குறையும். ஸோ அந்த பேலன்ஸில் பாடிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 சேனலுக்கும் ஈக்குவலாக ஒரு சேனல் 100 வாட்ஸ்னா 5 சேனலுக்கு 100 வாட்ஸ் கொடுக்கவே தேவையே இல்லை. 200 வாட்ஸ் கொடுத்தா போதும் சேனலுக்கு. ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இதை நான் சொல்லியிருக்கேன். அந்த டோல்கேட் ரிவ்யூ அதையும் போட்டு பார்த்தலாம். அந்த சாங் சூப்பராக இருக்கும், அதையும் ஒரு டைம் போட்டு காமிக்கிறேன். இதே ஜோக்கர்ஸ் ரீமிக்ஸ் சாங்கு லைன் வரும், நல்லாயிருக்கும். இப்போ அந்த ஜோக்கர் சாங் நமக்கு எப்படி சரௌண்ட் வருது பார்த்தீங்கன்னா க்ளீனாக சலர் அடிக்குது, சூப்பராக இருக்குது கேட்கறதுக்கு. இதையும் போட்டு பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சவுண்டோட தனியாக பிரிச்சு போகிற மாதிரி இருக்கும். இது டோக்கியோ ட்ரிப்ட்னு ஒரு சாங்கு. இது டோக்கியோ ட்ரிப்ட்னு ஒரு சாங்கு சூப்பராக இருக்கும் கேட்குறதுக்கு. நெட்டில் சர்ச் பண்ணி போட்டு பாருங்கள், நல்ல சவுண்ட் எஃபெக்ட் கிடைக்கும். ஓவர் பேஸ் வச்சதுனால கிளியரன்ஸாக ரெக்கார்ட் ஆகலை. நல்ல சவுண்ட் எஃபெக்ட்டு. இது சும்மா பேஸ் டெஸ்ட்டுக்காக போடுறது. பேஸ் பார்த்தீங்கன்னா கிளியரன்ஸாக வராத மாதிரி இருக்குது. அது காரணம் என்ன, அதிகப்படியான பேஸ் வச்சதுனால மைக்கில் கிளியராக ரெக்கார்ட் ஆகலை. இதில் வர சப்வூஃபர் பேஸில் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் பிளைவுட் எல்லாம் வைப்ரேட் ஆகும், வைப்ரேட் ஆகும், நல்லாவே தெரியுது. டிவிக்கு இதுக்கு நடுவில் ஒரு வைப்ரேஷன் தெரியுது எல்லாம். அப்படி பேஸ் பரவுது, சூப்பரான பேஸ் கிடைக்குது இதுலேயே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சண்டே பார்த்தீங்கன்னா 3 ஆம்பிளிஃபையர் இருக்குது. M200, M300, M400 3 ஆம்பிளிஃபையருமே என்னென்ன இருக்குது, என்னென்ன காம்பனன்ட் சொல்லி சண்டே பார்க்கலாம். ஸோ இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். தமிழ் மியூசிக் மிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன் இருக்கும், பெல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். Thanks for watching.